இறைவன்கிறவரு திருவேதம், இறைவனுடைய திருவேதம்ங்கிறது அவருடைய பிளான் மாதிரி. அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்த சூப்பர்வைசர் யாரு? இறை தூதர்கள். இறை தூதர்னா சூப்பர்வைசர் மாதிரி. அந்த பிளான எப்படி வாழ்க்கையில செயல்படுத்தணும், அதை செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக வெற்றி பாதையை நோக்கி அதை நிரூபிச்சு, வெற்றிகரமா அதை செயல்படுத்தி நிரூபிச்சு மனிதருக்கு காட்டினவங்க தான் இந்த இறை தூதர்ங்கிறவங்க. அவருடைய பிளான்ங்கிறது இறை வேதம். இந்த சூப்பர்வைசர்ங்கிறது தான் ஹதீஸ், அதாவது தூதருடைய நடைமுறைகள். இது ரெண்டு இருந்தாதான் ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு பிளான் நல்லபடியா அமைக்க முடியும், வாழ்க்கையை நல்லபடியா நிர்மாணிக்க முடியும். இப்படி ஒரு வீடை இது ரெண்டுமே இருந்தாதான் நல்ல ஒரு வீடை நிர்மாணிக்க முடியுமோ, அதே மாதிரி இந்த வேதமும் தூதருடைய இந்த நடைமுறையும் இந்த ரெண்டுமே இருந்தாதான் நல்ல ஒரு வாழ்க்கையா நிர்மாணிச்சுக்க முடியும்ங்கிறதுக்காக வேண்டிதான் இறைவன் புறத்துல இருந்து வேதத்தையும் கொடுத்து தூதரையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு பிளான் மட்டுமே போதும், சூப்பர்வைசர் எனக்கு தேவையில்லை சொன்னா, பிளான்ங்கிறது என்னங்க? அது பல கோடுகள் தொகுப்பு தான் பிளான். அதுல விவரிச்சு சில விஷயங்கள் இருக்காது. ஒரு கைகாட்டி மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அந்த ஊருக்கு போறப்ப கைகாட்டிகள் இருக்கும். இந்த பக்கம் இந்த ஊரு, அந்த பக்கம் இந்த ஊரு, இந்த பக்கம் மலை இருக்கு, அந்த பக்கம் காட்டுவாசி இருக்காங்க, இந்த லக்கில் ஹேர்பின் பெண்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு கைகாட்டி தான் எது வேதங்கிறது. அந்த தூதரை நம்பினாதான் சரியான ஒரு வாழ்க்கையை நம்ம நிர்மாணிக்க முடியும். அதான் இறைவன்கிறவர் ஒரு இன்ஜினியரை ஒரு சூப்பர்வைசரை நியமிக்கிறப்ப இறைவன் புறத்துல ஒரு மனிதருக்கு நேரான வழியை காட்டணும்னா அந்த மாதிரி ஒரு தூதருங்கிறவர் நியமிச்சு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நேரான ஒரு பாதை, ஒரு சத்திய பாதை, ஒரு வெற்றியான ஒரு பாதை, ஒரு ஆனந்தமான ஒரு பாதையை நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தூதரை நம்பினாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி, ஒரு ஆனந்தத்தை நோக்கி, ஒரு மெய்யறிவை நோக்கி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செலுத்த முடியும். இன்னொரு காரணத்தை கூட நான் சொல்றேன். ஒரு சாதாரணமா ஒரு விவசாயி கிளி வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் ஒரு கிளியை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு கிளிக்கு பேச கற்றுக் கொடுக்கணும் சொல்லி நினைச்சானா, அந்த விவசாயி என்ன நினைப்பானா, நேரடியா அவனே பேச கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறதோட கிளிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருவான். கண்ணாடி வச்சு கண்ணாடிக்கு பின்னாடி இருந்துதான் அவன் என்ன செய்வான், கிளிக்கு ஒவ்வொரு சொல்லா பேச கற்றுக் கொடுப்பாங்க. கிளி என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மள மாதிரி ஒரு கிளி தான் நம்மளுக்கு பேச சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்லி அது கொஞ்சம் சீக்கிரத்திலே பழகிக்கணும். நேரடியா சொல்றதோட ஒரு கண்ணாடியை வச்சு அந்த ஒரு விவசாயி பின்னாடி ஒவ்வொரு சொல்லா சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா அந்த கிளி நம்மள மாதிரி ஒரு கிளி தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். சாதாரண ஒரு விவசாயி ஒரு கிளி வரணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளுக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்கிறப்ப, சூப்பர் பிரெயின் இறைவன் அவனுக்கு தெரியாதா ஒரு மனித வர்க்கத்துக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியுங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு ஈஸியாவே தெரியும். ஒரு விவசாயிக்கு தெரிகிறப்ப சூப்பர் பிரெயின் இறைவன் அவனுக்கு இந்த விஷயங்கள் தெரியுங்கிறதுனால இந்த ஒரு தூதர்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு மனிதன் மாதிரி உள்ள ஒரு ஆளை வச்சுதான் மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். சரி, இறைவனுக்கு மனிதன் தான் கிடைச்சானா? இறைவனுடைய படைப்பினங்கள் எத்தனையோ இருக்கு. மறைவான படைப்பினங்கள், வானவர்கள் இருக்காங்க, வேற வேற நிறைய படைப்பினங்கள் இருக்கு. எத்தனையோ படைப்பினங்களை நேரடியா சொல்லி நேரடியா அவங்கள வச்சு சொல்லியிருந்தா சரி, ஒரு அற்புதம் நினைச்சு சில விஷயங்கள்லாம் மக்கள் கட்டுப்படுவாங்க, நேரான வழிக்கெல்லாம் வருவாங்களே. ஏன் ஒரு தூதர் போல ஒரு சாதாரண மனிதரை வச்சு ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம். ஒரு உதாரணத்துக்கு வானவரை வச்சு நேரடியா இறக்கி மனிதனுக்கு ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை நெறிகள்லாம்
எது கூடும், எந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம். இறைவனுக்கு அது சாத்தியமான ஒரு விஷயம் தான், ஒரு சுலபமான ஒரு விஷயம் தான். ஆனா மனிதன் ஏத்துக்கிற மாட்டான். மனிதன் என்ன சொல்லுவானா, அப்படி ஒரு வானவரே வச்சு அந்த மாதிரி நேரடியா ஒரு விஷயங்கள் சொல்றப்ப என்ன நினைப்பான, இது நீ வேணா ஃபாலோ பண்ண முடியும், எங்களை மாதிரி மனிதர்கள் இது ஃபாலோ பண்ண முடியாதுப்பாங்கிற மாதிரி ஒரு சாக்கு போக்க சொல்லிடுவாரு. எங்களை மாதிரி நீ மனுஷனா இருந்தாதான் எங்களுடைய நிலைமை உனக்கு தெரியும், நீ மனிதனா இல்ல, அதனால நீ பாட்டு சொல்லிட்டு போயிருவ, நான் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் ஒரு விஷயம் ஒரு ஈஸியா சாக்க போக சொல்லிடுவான். ஏங்க ஒரு மனிதன் மாதிரி உள்ள ஒரு இறை தூதரை வச்சே சில விஷயங்கள் சொல்றப்பயே அவன் ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில இருக்கிறப்ப வானவரே நேரடியா வச்சு இறைவன் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி ஏத்துக்குவான்? ஏத்துக்கிற முடியாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இறைவன் என்ன செஞ்சிருக்காரு, தூதர்ங்கிற ஒரு மனிதர்கள்ல இருந்தே சாதாரண ஒரு மனிதர்கள இருந்தே ஒரு தேர்ந்தெடுத்து மனிதர்களுக்கு மனிதர்கள் மூலமாக ஒரு நேரான விஷயத்தையும் ஒரு சத்திய பாதையையும் மனிதன் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கான். இதுதான் இறை தூதர்களுடைய உண்மையான நிலை. சரி, இதன்படி போனா அது ஒரு நேரான ஒரு பாதையை நோக்கி அவன் போக முடியும். இதுல யாரு மறுப்பாங்க? தூதருங்கிறதே இல்லைங்கிறது மறுக்கிறவங்க இருக்காங்க நாட்டுல. ஏன் மறுக்கிறாங்க? எதுக்கு தூதரோட பேச்செல்லாம் கேட்கணும்? நான் ரொம்ப அதோட நான் அறிவாளி ஜாஸ்தி, இறைவனோட நான் அறிவாளி ஜாஸ்திங்கிற மாதிரி யாரு அதை நினைப்பாங்க? அவன் ஒரு மடையானா இருக்கணும், இல்லாட்டினா அவன் ஒரு இருமாப்புள்ளவனா இருக்கணும். இருமாப்புள்ள ஒரு புத்தி இருந்தாதான் இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா? நம்மளுக்கே தெரியும்பா, நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது எதுங்கிறது உலகத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம்ங்கிற மாதிரி நினைக்கிறது யாருன்னா ஒரு இருமாப்புள்ளவனா இருக்கணும், இல்லாட்டா ஒரு புத்தி கோணல் உள்ளவனா தான் இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கலாம். ஒரு நேரான பாதை, ஒரு அருமையான ஒரு பாதை, ஒரு சுலபமா ஒரு 50 நாள் செலவனா போதும், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயங்கள்லாம். நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுச்சுன்னா 25 நாள் 30 நாளுக்கு முன்னாலே போதுமானது, தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் அனுபவத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான்னா அவன் ஒரு இருமாப்புள்ளவனா தான் இருக்கணும். இல்லாட்டினா அவன் ஒரு கோணல் இருக்கணும். அவன் புத்தியில ஏதாவது ஒரு கோணல் புத்தி இருந்தாதான் அவன் அந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் செய்வான். இது சத்திய பாதையை, அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கிறவங்க இந்த ஒரு வகை உள்ளதையும் ஒருத்தங்க இருக்காங்க. இன்னொரு வகை இருக்காங்க இதை புறக்கணிக்கிறவங்க. ஏன்பா, எங்க பாட்டன் பூட்டை காலத்துல இருந்தே நாங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க மூதாதையர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பொய்யா? அவங்களே எனக்கு போதும்பா, புதுசா என்ன செய்யறது? இறைவன் ஒரு பாதை சொல்றாராம், அதுவும் ஒரு தூதர் மூலமா சொல்றாராம், இந்த விஷயத்த நான் கேட்க மாட்டோம், என் பாட்டை மூட்டை விஷயமே அவன் அந்த ஆட்கள் சொல்லதே எனக்கு போதும்பா மாதிரி ஒரு ஒரு அடாமெண்ட் கேரக்டர் இருக்கணும். அந்த மூதாதையர்கள் ஒரு தப்பான விஷயம் சொன்னா கூட அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இறைவனை புறக்கணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க இந்த நாட்டில், உலகத்தில் இருக்காங்க. அடுத்து இத புறக்கணிக்கிறீங்க எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா உலகத்துல யாரு புறக்கணிப்பாங்கன்னா மன இச்சைக்கு அடிமையானவங்க. ஓ, ஆண்டவர் சொல்லியிருக்காரா, தூதர் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரா, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறப்ப அப்ப கெட்ட விஷயம் நம்ம செய்ய முடியாது, கெட்ட விஷயம்லாம் செய்ய முடியாட்ட நம்ம இன்பம்லாம் போயிருமே, அப்ப ஆண்டவனையும் புறக்கணிச்சிருவோம், அவருடைய தூதரையும் நம்ம புறக்கணிச்சிருவோம்ங்கிற மாதிரி உள்ள இந்த மன இச்சைக்கு அடிமையானது. உதாரணத்துக்கு இப்ப இறை வேதத்தையும் இறை தூதரையும் நம்பினா நம்ம தண்ணி அடிக்க முடியாது, பிராடு பித்தலாட்டம் பண்ண முடியாது, பொய் சொல்ல முடியாது, இதுல கெட்ட கெட்ட விஷயங்களை நம்ம செய்ய முடியாது.
மிருகமே பார்த்து வெக்கப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் செய்யறாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, நம்ம இன்பம் எல்லாம் போயிருமேங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவன் தான், அத மன இச்சைக்கு அடிமையானவன் தான். இதை வந்து இந்த இறை தூதரையும் இறை வேதத்தையும் புறக்கணிக்கக்கூடியவன் வந்து இவனதான் இருக்கும். தன் மன இச்சைக்கு அடிமையானது, தன் இன்பம் எல்லாம் போயிடும். உண்மையிலே இன்பங்கிறது வந்து இங்கதாங்க இருக்கு, ஆனந்தங்கிறது இங்கதான் இருக்கு, வெற்றிங்கிறது இங்கதான் இருக்கு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் தண்ணி அடிக்கிறது மத்த கெட்ட விஷயங்கள் செய்யறது தான் இன்பம்ங்கிற மாதிரி. இவன் வந்து இவன் தப்பானே தானே, தப்பதானே நினைப்பான். சரியானவன்னா அது சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்குவான். திறந்த மனசோட அவன் பாடானா சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்குவான். இவன் ஒரு பாடப்பாடாவதிப்பாயிதானே, மனைச்சிக்கு அடிமையானவன். அவன் ஒரு தப்பான விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்குவான். நேரான விஷயத்தின் பக்கம் அவன் வந்து செலுத்தவே முடியாது. புரியுதா? இதே வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, இவங்கெல்லாம் கட்டாயப்படுத்தாதப்பா, இவங்கெல்லாம் வந்து ஒன்னும் ஆக போறது இல்லை. யாரு வந்து திறந்த மனசோட இருக்காங்களோ, நேரான வழியை தேர்ந்தெடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசையோட இருக்காங்களோ, அவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணா போதும். நீ கட்டாயமும் படுத்தாது, யாரும் கட்டாயப்படுத்தவும் அவசியமும் இல்லைங்கிற மாதிரி தான். இதுல கட்டாயமே இல்லை. இஸ்லாத்துல வந்து நேரான வழியை வந்து போகணுங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கட்டாயமே இல்லை. அவன் வழியை வந்து அவனுக்குங்கிற மாதிரி தான் வந்து இறைவன் சொல்லியிருக்காரு. இது வந்து 3 வகையான கேட்டகரி. ஒருத்தன் வந்து யாருன்னா அவன் வந்து இருமாப்பு இருக்கும் அவன்கிட்ட. 2வது வந்து அந்த மூதாதையர்கள் நம்பக்கூடியவை. 3வது வந்து மன இச்சைக்கு அடிமையானவை. இந்த 3 வகையான கேட்டகரி வந்து தான் இருக்கு. இதுல எந்த கேட்டகரின்னு சொல்லி பார்த்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த 3ஐயும் நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டு நேரான வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டா ஒரு வெற்றியை நோக்கி சுலபமா கொஞ்ச நாள்லயே அது போயிடலாம். இதுக்கு வந்து ஒரு 8 வருஷம் படிக்கணும், 10 வருஷம் படிக்கணும், அவன் ஒரு பெரிய அறிஞனா இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சாதாரண ஆடு மேய்க்கிறனா இருந்தா கூட அந்த நேரான வழியை அவன் தேர்ந்தெடுத்து அவன் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இம்மையும் வந்து சொர்க்கம் வாங்கிக்கலாம், மறுமையிலும் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆட்டோ ஓட்டுறவனா இருந்தா கூட அவன் வந்து நேரான வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். அவன் வந்து செலவழிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து என்னன்னா, அந்த படிக்க தெரிஞ்சிருக்கணும். எழுத தெரிஞ்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை, படிக்க தெரிஞ்சிருந்தா